ஹலோ. தம்பி, சாப்பிட வீட்டுக்கு வருவியாப்பா? அம்மா என்னம்மா சாப்பாடு? உப்புமாவும் மதியம் வச்ச பாவக்காய் குழம்பும்ப்பா. உப்புமா பாவக்காய் குழம்பா? ஆமாப்பா. அம்மா நான் நாளைக்கே வரேம்மா. 6 hours later. ஹலோ. சாப்பிட வருவியாப்பா? என்னம்மா சாப்பாடு? சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா? அம்மா நான் வரலம்மா. 8 hours later. ஹலோ. தம்பி, என்னம்மா சாப்பிட வரியாப்பா? சாப்பாடு? என்னம்மா சாப்பாடு? பாவ பஜ்ஜியும் பாவக்காய் குழம்பும்ப்பா. பாவக்காய். பாவக்காய் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பாவ் பஜ்ஜி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதையெல்லாம் கண்டுக்காதீங்க. வாங்க பார்ப்போம் பாவ் பஜ்ஜி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். பாவ் பஜ்ஜி பண்ண தேவையானவை: ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். மெயினாக பீட்ரூட் வந்து நம்ம அந்த கலருக்காக தான் சேர்க்குறோம், வேண்டானா விட்டுடலாம். அப்புறம் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ். ஸோ கேப்சிகம் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட கேப்சிகம் இல்லாதங்காட்டி நான் போடல. இப்போ இந்த காலிஃப்ளவர் எல்லா காயும் வந்து ஒட்டாஸ் போட்டுக்கணும். ஒரு குண்டாவில் இல்லை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு கடாயில் போட்டுட்டு நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிக்கணும். அதாவது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். மறக்காமல் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சீக்கிரமாக வேகும், அதே மாதிரி உப்பு இறங்கும். நெக்ஸ்ட் கடாயை வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜிக்குன்னே தேவையான வெண்ணெய், பட்டர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது நல்லா கொஞ்சம் கரைஞ்ச பிறகு, ரொம்ப கரைய விடக்கூடாது. ரொம்ப கரைய விட்டால் அது வந்து கீயாக மாறிடும். ஸோ கொஞ்சம் கரைஞ்ச பிறகு நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அடுத்தது ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆனியனை வந்து நல்லா சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடயே வந்து மஞ்சள், நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா, கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சீரகப்பொடியும் அளவாக 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும்.
தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் கலர் கேப்சிகம் கூட போடலாம். அது கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி அது என்ன சொல்கிறது, ஒரு பேஸ்ட் அளவுக்கு கூட இல்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்மாஷ்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பாவ் பஜ்ஜி பதம் வரும். ஸோ அதை அப்படியே நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கணும். அநேகமாக நான் வந்து ஒழுங்காக ஸ்மாஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வரல. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அது கிரேவி பதத்துக்கு கொண்டு வரணும். கூட நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறோம். ஸோ அந்த புளிப்பு தன்மைக்காக. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக தான், அது போட வேண்டியதில்லை. பட் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் சமைக்கிறங்காட்டி கொத்தமல்லி போட்டுரும். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாவ் பஜ்ஜிக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் என்னென்னா பன்னு. பாவ் பஜ்ஜி இருந்தால் பன்னில் தான் தொட்டு சாப்பிட்ணும். அதுக்காக தான் பன்னை ரெடி பண்ணுறோம். பன்னுக்கும் நம்ம மறுபடியும் வெண்ணெயை போடணும். நல்லா வெண்ணெயை வந்து தோசை டவாவில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே பன்னை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணால் போதும். கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும், பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிரும். ஸோ அந்த பாவ் பஜ்ஜிக்கான பன்னு ரெடி ஆயிரும். நம்ம எல்லாருமே இந்த பன்னை தான் பாவ் பஜ்ஜின்னு நினச்சிருக்கிறோம். ஆனால் இல்லை, அந்த கிரேவிக்கு பேர் தான் பாவ் பஜ்ஜி. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கிரேவியும் செய்ய பழகியாச்சு, பன்னும் கிடச்சிருச்சு. ஓகே காஸ், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.